ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்லன்னா சாப்பிட்டு வந்து நம்ம வீடியோ பாருங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பில்டர்ஸ்களுடைய ப்ராடக்ட் அன்பாக்சிங் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துன பிறகு அதில் நம்ம 1/4 கிலோ அளவுக்கு பூண்டு இருக்குல்ல, ஸோ அதை நம்ம உரித்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா வர மிளகாய் இருக்குல்ல, காய்ந்த மிளகாய், ஸோ அந்த காய்ந்த மிளகாய் பார்த்திங்கன்னா 10 மினிமம் 10 சேர்க்கணும். உங்களுடைய காரத்தை பொறுத்து, அதாவது நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நிறைய மிளகாய் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் கம்மியாக தான் சேர்ப்பீங்க அப்படின்னா மினிமம் பார்த்திங்கன்னா 10 மிளகாயாவது சேர்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவில் புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துன பிறகு இதை நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி இருக்குல்ல, ஸோ தக்காளி பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் போல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களுமே நல்லா பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஃபேனு கடையில் ஆறுற வரைக்கும் ஆற வச்சுட்டு இது நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃபேனு கடையில் வச்சுட்டு நல்லா ஆற வச்சாச்சு. இந்த டைமில் நம்ம மிக்ஸி ஜாரில் அதில் நம்ம இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துன பிறகு இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். டன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல் கடுகு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம தாளித்து எடுத்துடலாம். தாளித்து எடுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே இந்த சட்னியில் நம்ம சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான சட்னி ரெடி. எனக்கு இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நீங்கள் சட்னி ரெசிபி பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பில்டர்ஸ்களுடைய ப்ராடக்டை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே சேஃப்டியாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியுங்க, இந்த கவரை நாங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சுங்க. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா பில்டர்ஸ்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்லேருந்து வாங்கினோம். அந்த வெப்சைட்டோடைய லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ரிஞ்ச் வாங்கியிருக்கோம். ஸோ இது எங்களுக்கு கிரைண்டருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிரைண்டர் நம்ம டைட் பண்ணுறதுக்கு, அப்புறம் டேப் டைட் பண்ணுறதுக்கு, இது மாதிரி நமக்கு நிறைய விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.
ப்ராடக்ட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ப்ராடக்ட் ரொம்பவே வந்து சேஃப்டியாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், 2 கார்ட்போர்ட் வச்சு அதுக்கு கீழேயும் ஒரு கார்ட்போர்ட் வச்சு அதுக்கு கீழே தான் ப்ராடக்டே வச்சுருக்காங்க. இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லைங்க, பில்டு ஸ்கில்லேருந்து வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாக தான் வரும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்திங்கன்னா பில்டு ஸ்கில்லேருந்து ஒரு ட்ராலி மாதிரி நம்ம பை பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக வந்துருந்துச்சு. மேலே கவர் பண்ணி அப்புறம் கீழே வந்து அந்த ட்ராலியை வந்து ஒரு கவர் போட்டு கவர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த கவருக்குள்ளேயும் இன்னொரு கவர் போட்டு அந்த கவருக்குள்ளே இந்த ரிஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஞ்ச் வந்து கிரைண்டருக்கு நாங்கள் இந்த வாங்கினோம். அம்மா வந்து ஓல்டு மாடல் வெட் கிரைண்டர் வச்சுருக்காங்களே, ஸோ அந்த கிரைண்டருக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கினோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிரைண்டருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேப்பை நம்ம வந்து டைட் பண்ணுறதுக்கு, இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு இந்த ரிஞ்ச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம டேப்பை டைட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஒரு ரோல் மாதிரி பண்ணுறதுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், இப்படி திருவுற மாதிரி. ஸோ அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணி விட்டுட்டு டாப்பில் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்களே, ஸோ அதுக்கிட்ட நம்ம வந்து டேப் கிட்ட வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ வித் பீச் கலரில் கொடுத்துருக்காங்களே, ஸோ அங்கே வந்து பில்டு ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், பில்டு ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட் நல்லாவே வெயிட்டாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், 2 கை வச்சு தான் என்னால் தூக்க முடியுமே, இல்லைனா செம்ம வெயிட்டாக இருக்குது. ஸோ அந்தளவு வெயிட்டாக இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ இருக்குங்க. ப்ராடக்ட்டுமே பார்க்குறதுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி ரிச் வந்து உங்களுக்கு வேணும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் buildskill.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இவங்கள்ட்ட வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த ரிச் மட்டும் இல்லைங்க, நிறைய ப்ராடக்ட்ஸுமே இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இவங்கள்ட்ட கிடைக்கிதுங்க. இதை நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட் மூலமாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதோடைய லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கியூட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். Thank you very much for watching this video. So bye. Thank you.